இந்த செஷன் ஆரம்பிக்கலாம். இல்ல நேரா உட்காந்துக்கலாம். அற்புதமான ஓம் என்ற பிரணவத்தை 3 முறை உச்சரிக்கலாம். Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Oh. Another deeper breath. Slowly and gradually open your eyes. வாங்கோ சௌந்தர்யா மேடம், நமஸ்காரம். ஸோ நாம அழகா இந்த திருக்குறளை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். எப்படி இல்லற வாழ்க்கை இனிதுற வாழ்ந்து அறவழியில் ஈட்டி அன்பு வழியில் நடந்து இருக்கக்கூடிய ஒரு அற வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இக வாழ்வின் சுகத்தையும் பெறலாம், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தையும் பெறலாம் என்பதற்கு இல்வாழ்க்கையை மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார் திருவள்ளுவர். அப்படி இல்வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதை எப்படி நாம் வழி நடத்துவது, எப்படி பின்பற்றுவது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் முதல்ல இல்வாழ்க்கைன்னா. இல்வாழ்க்கையை தனிச்சு உன்னால பணம் தான் ஈட்ட முடியும், அதை அன்புடன் உபசரித்து செய்வதற்கு வாழ்க்கை துணை தேவை. வாழ்க்கை துணை நலம். 2 பேருமே ஒரு அழகா உங்களுக்குள்ள நல்ல மெச்சூராய் வர்றச்ச, உங்களுக்குள்ள அந்த தெய்வத்தம் பொங்கி வர்றச்ச, அதற்கு ஒரு அத்தாட்சியாக உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், மக்கட்பேறு. அந்த அற்புதமான குழந்தையை ஈன்றெடுத்ததோட முடியல உங்க கடமை. அவனுக்கு அறவழியில் வாழக்கூடிய வாழ்க்கையை கற்பித்தல் உங்களுடைய கடமை. அறவழியில் வாழ்ந்தால் மட்டும் போதாது, அன்புடைமையினுடைய மகத்துவத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புடைமை வரைக்கும் வந்தோம். சரி, இப்போ எல்லாருமே இருக்காங்க வீட்டுல. இதெல்லாம் எங்க வீட்டுல சின்னப்ப நடந்தது. எங்க வீட்டுல திண்ணை இருக்கும். அந்த காலத்துல அந்த ஒரு தெருக்கு எங்க ஒரு வீடு தான். அந்த தெரு முனையில கோவில் இருக்கும். கோவிலுக்கு போறவா வரப்ப அது கிராமம். அதனால காய்கறி விற்கிறவங்க, தயிர் விற்கிறவங்க எல்லாருமே வந்து போவாங்க. எனக்கு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ஸ்கூல் பையன் நான். அம்மா வந்து ஒரு பெரிய பானையில இந்த பழைய சோறு மோரை விட்டு கரைச்சி வச்சிருப்பா. போறவா வரவா தாகம்னு அதுல மொண்டு கொடுக்கணும். அதுதான் என் வேலை. அதனால ஐ வாஸ் வெரி ஃபேமஸ். என்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஆஹா, பிள்ளைய பெற்று வச்சிருக்கீங்களே, தங்கமான குழந்தைம்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காயை வித்துட்டு போறவங்க எல்லாம் மிச்சம் இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் மீந்துடும். அதான் பண்ணுவாங்க, கண்ணு இது அம்மா கிட்ட எடுத்து கொடு அப்படின்பா. எங்க அம்மா திட்டுவாங்க, யார்ட்டையும் அதையும் வாங்கக்கூடாதுன்னு. பட் எனக்கு என்ன நினைக்கப்பேன், அவங்க அன்பா தரச்சே வேணாம்னு சொல்ல தெரியாது. அதனால அந்த காயில வாங்கி வச்சுப்பேன். எனக்கு தயிர்னா ரொம்ப இஷ்டம். ஏன்னா எங்க வீட்டுல தயிரை பார்த்தது கிடையாது, மோர் தான். தயிரை வாங்கி அப்படியே தண்ணிக்கும் மோருக்கும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் வித்தியாசம். நாங்க 9 டிக்கெட்டு என்ன பண்ணுவோம் எங்க அம்மா. அதனால நீரும் மோர் தான். ஆனா அந்த தயிர் விற்கிற பாட்டி மட்டும் எனக்கு கையில கட்டி தயிர் கொடுப்பாங்க. அந்த கொட்டாங்கச்சி தான் இருக்கும் பாரு, கொட்டாங்கச்சி தான் கணக்கு. அப்புறம் அந்த செம்மண் வச்சிருப்போம் பக்கத்துல. அதுல வந்து ஒரு இந்த ஈரத்துல வச்சு ஒரு புள்ளி வைப்பாங்க செவுத்துல. அதுதான் அவனுக்கு கணக்கு. 30 நாள் 30 புள்ளி இருந்தா காசு. அதனால யார் வந்து போனாலும் அண்ணா தண்ணி குடிங்க, அண்ணா நீர் மோர் குடிங்கன்னு சொல்றது என் வேலை. லீவு நாள்ல, மற்ற நாள்ல காலையில் வீட்டுல இருக்கிறது செய்வேன். அதனால அந்த ஊர்ல இருக்கும்போது நல்ல பேர் எனக்கு. அது வந்து ஒரு அழகா இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு இன்சொல், ஒரு அழகா சிரிச்சுக்கிட்டே எடுத்துப்பாங்க. அவங்க இந்த சும்மாடம் தலையில வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போவாங்க. அது இறக்கி வைப்பேன் நான். அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உசாப்பாடான்னு உட்காந்து அந்த முந்தானையிலேயே அப்படி சிரிப்பாங்க. அவங்களுக்கு நீர்மர் கொடுத்தோன்னா அது ஆனந்தமா குடிப்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில சின்ன சின்ன ஆனந்தங்கள் நான் ஸ்கூல் டேஸ்ல என்ஜாய் பண்ணேன். அப்பதான் எப்படி மற்றவங்க சந்தோஷத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தரணுங்கிறத அந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இங்க வள்ளுவர் சொல்றார், அன்பு இருந்தா மட்டும் பத்தாது, உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படி நாம் விருந்தோம்பல் வேண்டும். விருந்து என்றால் நம்மை நாடி வரக்கூடியவர்கள், அவர்களை எப்படி நாம உபசரிக்கணும்னுட்டு அதுக்கு ஒரு அதிகாரத்தையே உங்களுக்கு ஒதுக்கி இருக்கார் வள்ளுவர். ஸோ பையனுக்கும் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒரு எக்ஸாம்பிளா இருந்து
எப்படிடா குழந்தை ஒருத்தர் வந்தானே எப்படி அவளை அட்டன் பண்ணணும், என்ன செய்யணும் சொல்றாங்க. அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய விருந்து ஓம்பல். ஓம்பல் என்றால் அவர்களுக்கு தேவையானதை செய்து உபசரித்த. இதுல பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருந்தார். சார், எங்க தாத்தா பாட்டி அதுக்கு முன்ன தாத்தா அதுக்கு எப்படி வரிசையா எல்லாரும் என்ன இருக்காங்களா, அவங்களுக்குதான் திதி தரணுமா அப்படின்னு கேட்பாங்க. பட் வழக்கமா எனக்கு தெரிஞ்ச மட்டில் நம்முடைய சனாதன தர்ம விதிப்படி நம்முடைய தாய் தந்தையருக்கு, ஏனென்றால் நாம் யாருடைய அன்பை அணைப்பை உணர்ந்து ஒரு உயிர் துடிப்புடன் இருந்தோமோ, ஒருவேளை அம்மாவோட அப்பா அம்மா, இல்லாட்டி அப்பாவோட அம்மா அம்மா அப்பா, இது போல அந்த தாத்தா பாட்டி, இந்த தாத்தா பாட்டி, அப்புறம் என்ன பெருத்த அப்பா அம்மா, இவங்களுடைய கரிசனமான அணைப்பை தான் நான் உணர்ந்திருக்கேன். சோ அவ என்னுடைய நெஞ்சில ஆழமா பதிஞ்சிருக்கா. அவங்க அன்பு, அவங்க அணைப்பு, அவங்களுக்கு நாம திதி கொடுக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். அதுக்கு முன்ன தாத்தா எனக்கு தெரியாது. அதனால எனக்கும் அது. ஆனால் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னுட்டு நம்முடைய மூதாதையர்கள் எல்லாருமே தேர் இன் தி ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன்ஸ். அவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்க. அன்னைக்கு ஒரு இங்க கிளாஸ்ல கேட்டாங்க, சார் அவங்களுக்கு எல்லாம் திதி தரணுமா? நான் சொன்ன அவசியமே இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திகளா அவங்க இருக்காங்க. அந்த சக்திக்கு நம்ம எப்படி நன்றி தெரிவிக்க முடியும்? நம்ம கண்ணுக்கு எதிர உயிருடன் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்களுக்கு, பல படைப்புகளுக்கு அவங்க மேல என்ன அன்பு வச்சிருக்கமோ அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடா இவங்களுக்கு செய்யுங்க. அப்போ இவங்க மனசறிஞ்சு சந்தோஷப்படுறச்ச அதனுடைய அற்புதமான தாக்கம், அதனுடைய அற்புதமான பயன் நம்ம மூதாதையர்களை சேரும் அப்படின்ட்டு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சப்போஸ் எங்க தாத்தா பர்த்டே வருது, எங்க தாத்தா திதி வருது, அவரை நினைச்சு நான் திதி கொடுக்கறத விட ஒரு வேஷ்டி சட்டை, வேஷ்டி, ஒரு அங்க வஸ்திரம், புடவை வாங்கி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறச்ச அதை மனமும் வந்து அவங்க ஏத்துக்கிட்டு அப்பா நல்லா இருப்பாங்கிறப்ப அது எனக்கு குறித்தது இல்லை, என் தாத்தா பாட்டிக்கு சேரணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் என்ன கேட்டு வரவங்களுக்கு நான் சொல்றது. ஆக கண்ணுக்கு தெரியாத சக்திகளாக இருந்தாலும் அவர்களுடைய அன்பை, அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற வேண்டும் என்றால், நம் கண்முன் உயிருடன் உயிர் துடிப்புடன் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் அந்த அன்பை காட்டினால் அது நம் தாத்தா பாட்டிக்கு சேர்த்த மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம நல்லது பண்ண எப்படி இந்த ஷிர்டி பாபா சொல்லுவார், நீ ஒரு நல்ல காரியம், ஒரு சேவை செய்யும் பொழுது என்னை என்னாலேயே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, என்னுடைய கிரேஸ், என்னுடைய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி பாய்ந்து வருகிறது அப்படிங்கிற. அப்ப நம்ம தாத்தா பாட்டி நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாங்களா? நம்ம பேரன் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையுடன் தான் நான் செயல்பட்டேன். ஆக இது கண்ணுக்கு தெரியாத நம்முடைய தென்புலத்தார் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய விருந்தோம்பல். அந்த அறவோர் அந்தணர் தாம் படித்த நீதிகளை, வேதங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அப்பேற்பட்டவர்கள் நாம் செய்ய வேண்டிய கடமை. தனித்து காட்டில் தவம் புரிபவர்கள், பிறகு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வாழ்பவர்கள், இவர்கள் எல்லாரையுமே ஓம்பி பராமரிப்பது இல்லறத்தானுடைய கடமைன்னு பார்த்துட்டோம். அப்போ அப்பேற்பட்டவர்கள் நம்மை நாடி வரும் பொழுது நாம் எப்படி அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்பது தான் விருந்தோம்பல் என்ற இந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம். இப்ப பார்க்கலாம். குறள், முதல் குறள் இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இங்கே வேளாண்மை என்பது உபகாரம், சேவை. இங்க வேளாண்மைங்கிறது நீங்க விவசாயத்தோட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. வேளாண்மை என்பது உபகாரம், மற்ற உயிர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை. இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம், நாம் அறவாழ் வழியில் ஈட்டிய பொருளை அன்புடன் நாம் தக்க விதத்தில் அதற்கான உபசரிப்புகளை செய்து நாம் வாழக்கூடிய இந்த அற்புதமான வாழ்க்கையின் பயன் எது என்றால் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்திருக்கிறது. நம்மை நாடி வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு வேண்டியதை செய்து உபசரிப்பதற்காகவே தான் நம் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதுதான் பொருள். விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருள். வரக்கூடிய விருந்தினர்களை உபசரித்து அவர்களுக்கு தேவையானதை செய்வது தான் இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம். நாம் அறவழியில் இருந்து அன்பை காட்டி வாழக்கூடிய வாழ்க்கையின் பயனே நம்மை நாடி வருபவர்களை அன்புடன் வரவேற்று
அவர்களுக்கு தக்கன செய்வது தான். இது நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். இது எல்லா நேரங்களையும் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. கரெக்டா நம்ம மத்தியானம் சாப்பிட உட்காரணும், இல்லை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். முன்கூட்டியே வந்தாங்கன்னா வெரி ஃபைன், வெரி குட். நம்ம சாப்பிட உட்காரிச்சுதான் ஒருத்தர் டங் டங் கதவை தட்டினாருன்னு மனுஷன் நினைச்சுக்கோம், ஏண்டா மவனே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா, திடீர்னு வந்துட்டோமா, வரவன் சொல்லுவோம், ஐயோயோ நீங்க சாப்பிட வந்துட்டனா, டிஸ்டர்ப் பண்ணிட்டனா அப்படிம்பா. நீ டிஸ்டர்ப் பண்ணலடா, நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டடான்னு சொல்றதுக்கு மனசுல தோணும். ஆனா அதை ஒரு ஒரு சிரிப்போட மறைப்போம். அது ஒண்ணு. இரண்டாவது, எல்லா அடுக்கலையெல்லாம் மூடிட்டு இந்த படுத்து தூங்கலாம்டா தேவடா, காலையிலிருந்து முதுகொடிய இடுப்பு வலிக்குது, போய் படுத்துக்கலாண்டான்னு கிச்சன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துக்க போறச்ச டங் டங்னு காலி முன்னாடி பார்த்தா சித்தப்பா பையன் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான் கேட்டு கதவாண்ட. நாம நினைச்சுட்டு இருப்போம், என்னடா வா வா போன் கூட பண்ணலையே. இல்ல அத்தை, எனக்கு இங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு, பஸ் லேட் ஆயிடுத்து, அதான் வந்தேன். சரிடா வா உள்ள வந்து படுத்துக்கும் சொல்ல முடியுமோ, ஒரு வார்த்தை சாப்பிட்டியாப்பா, அவன் அப்பதான் சொல்லுவான் சாப்பிடல அத்தை. அம்மா நினைப்பாட மடையா, எத்தனை ஹோட்டல் இருக்கு வர்ற வழியில, மணி 11 ஆகுது, ஏதாச்சும் கொட்டிக்கிட்டு வரக்கூடாதா, இந்த நேரத்துல உனக்கு மறுபடியும் அத்தை என்னன்னு கேஸ்டவா பத்த வைக்கணுமா அப்படின்னு நினைப்போம். இது மனித இயற்கை. ஆனா திருவள்ளுவர் என்ன பண்றார், நீத்தார் பெருமை நினைக்க உனக்கு வேணுமா வேணாமா, மனித பிறவியோட லட்சியத்தை நீ அடையணுமா அடைய வேணாமா, நமக்கு தெரியாம ஆமா ஆமா எஸ் 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 திருவள்ளுவர் சார், ஐ ஷுட் அட்டைன் அப்படின்னு தலையாட்டுவோம். அப்போ ஒரு கண்டிஷன் போடுறார், இந்த மாதிரி இருக்கலாம். அவங்க வேலை கட்ட வேலையில வந்தாலும், சொல்லிட்டு வந்தாலும், சொல்லா காட்டி வந்தாலும், நீ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு அவங்களை வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு செய்ய வேண்டியது அவசியம். இது எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறோங்கிறது நம்ம நீத்தார் பெருமையை பார்த்து எவ்வளவு தூரம் போறாங்கிறது பொறுத்திருக்கு. ஆமா, நிறைய பார்க்கணும், நிறைய பார்த்திருக்கோம். இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, வரக்கூடிய விருந்தினர்களை உபசரித்து அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்யக்கூடிய சேவைகள் தான் நமது இல்வாழ்க்கையினுடைய பயனாகும். நாம் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயனுக்கே இதுதான் நம்மை நிலைநிறுத்துவதாகும். மேல போலாம். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெறினும் வேண்டல் பால் அன்று. இது ஒரு படி மேலே போறார். திடீர்னு மகாலட்சுமி எதிரில் வர்றாங்க, இந்த டாப்பா கண்ணு, நீ தங்கமான பையன், உனக்கு அமுதத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கிண்ணம் நிறைய அமுதம் தர்றாங்க, சாவா மருந்து. நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள வாங்க உட்காருங்கன்ட்டு முதல்ல அந்த அமுதத்தை நீ கொஞ்சம் குடி நான் கொஞ்சம் குடின்னு முடிச்சுடுவோம். ஆனா வள்ளுவர் சொல்றார், கூடாது. விருந்தினர்கள் இருந்தால் முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிறார். சாவா மருந்து எனினும் வேண்டல் பாலன்று விருந்து புறத்ததா தான் உண்டல். விருந்தினர்கள் நம்ம வீட்டு பார்த்து வர்றாங்க, புறத்ததா அவர்களை இட்டுட்டு, நம்மை பார்த்து வரக்கூடிய, நம்மை நோக்கி விருப்பமுடன் வரக்கூடிய விருந்தினர்களை நாம் புறத்ததா உண்டல். அமுதமே வேணாம் சொல்றச்ச சாப்பாடு சாப்பிடுவியோ கூட. அதனால அவங்க வந்தப்புறம் முதல்ல படைச்சிட்டு அப்புறம் தான். இது சிவபுராணத்துல ஒரு குடும்பம், அப்பா அம்மா பையன் மருமக, அந்த மருமக உண்டாகி இருக்க. அப்ப பார்த்து சிவபெருமான் வர்றார். இவர்கள் எவ்வளவு தூரம் நம்ம திருவள்ளுவருடைய விருந்தோம்பல உணர்றாங்கன்ட்டு வர்றாங்க. அவங்க உஞ்ச வித்தி பிராமணர். அவர் இதை போய் வேதம் ஓதுவாரு, கொஞ்சம் இதை பருப்பு அரிசி எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி அவங்க ஒரு பொங்கல் சமைக்கிறாங்க. அந்த பொங்கல்ங்கிற பேர்ல சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு 4 பங்கு தனக்கு, தம் மனைவிக்கு, மகனுக்கு, மருமகளுக்கு வச்சுட்டு சாப்பிட போறாங்க. அப்போ திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாயான்னு குரல் கேட்குது. இது குடும்பத்துல பலரை அடிச்சுக்கிட்டு, வாங்க 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 ஐயா வாங்க, அந்தனரே உள்ள வாங்க, உங்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கோம், நீங்க வந்திருக்கிறீங்க, வாங்க வெயிலா இருக்க, முதல்ல உட்காருங்கன்ட்டு அவங்க பாதங்களை எல்லாம் நல்லா கழுவி பண்ணிட்டு, அப்புறமா இருக்கு நல்ல காத்துல விசிறிட்டு, வாங்க சாப்பிடலாம், ஆமா எனக்கு ரொம்ப பசிக்குது,
நீங்க உங்க வீடுதான் பக்கத்துல இருந்து வந்தேன் அப்படின்ட்டு வந்து உட்கார்றாரு. இவர் என்ன சொல்றாரு, மத்தெல்லாம் உள்ள போயிடுங்க அப்படின்ட்டு உள்ள மருமகன் மகன் தன்னுடைய மனைவியை உள்ள அமைச்சிட்டு தன்னுடைய பங்கை அவருக்கு தலைவாழையில் போட்டு அதுல உட்கார வச்சு அவருக்கு படைக்கிறார். அவர் அது ஒரே காலத்துல கவக்கம் சாப்பிடுறார், ரொம்ப பசின்னுட்டு பாக்குறார். அவர் கண்ணுல பார்த்தா இன்னும் பசி இருக்கு, பத்தல, நிறைவேறல, பசி ஆறல. உடனே அவங்க மனைவி இதை குறிப்பறிந்து தன்னுடைய பங்கை தட்டில் வைத்து அந்த வாழை இலையில் பரிமாறுகிறார். அந்த அந்தனருக்கு, அந்த விருந்தினருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, தெரியாம வேலையில வந்துட்ட, ரொம்ப பசிக்குது, தப்பா நினைச்சுக்காத, இதையும் சாப்பிட்டுறேன்ட்டு சாப்பிட்டுற. சரின்ட்டு தண்ணி கொடுக்க போய் வைக்கிறார். தண்ணி எடுத்து குடிப்பாருன்ட்டு இவர் பாக்குறாரு, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்கும் போல இருக்கிறதே அப்படிங்கிறப்ப அந்த மருமகள் வந்து தனது கொடுக்க வர்றா. அப்போ பையன் சொல்றான், வேண்டாம் வேண்டாம், நீ உண்டாகி இருக்க, உனக்கு உணவு முக்கியம். இப்ப நீ ஒரு உயிர்ல 2 உயிர்மா, வேண்டாம், நான் என்ன பங்க கொடுக்குறேன். இல்ல, நீங்க மறுபடியும் போய் நிலத்துல உழைக்கணும், நிறைய வேலை இருக்கு, உங்களுக்கு தான் பசியாறுதல் முக்கியம், நாங்க வீட்டுல தானே இருக்கோம், நீங்க என்ன திருப்பி கொடுங்கன்றப்ப தப்பு தப்பு, நீ வந்து என்னுடைய பத்தினி, உன்னை பார்த்துக்க வேண்டிய கடமைன்ட்டு ரொம்ப அழகா இருக்கும். சிவபுராணத்தில் வருது. சிவத்தொண்டர் இவர்கள்லாம் அந்த சேக்கிழார் நாயனர் திருவிளையாடல் புராணத்துல வரும். பேர்ல மறந்துட்டு, கதை மட்டும் ஞாபகம். சரின்னுட்டு அந்த பையன் தன்னுடைய பங்கை கொடுப்பான். தன்னுடைய பங்கு ஏன் சாப்பிடுவார், சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குதா அப்படிம்பார். எல்லாரும் கையை பிசைஞ்சுப்பாங்க. இவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த மருமகள் வந்து தன்னுடைய பாகத்தை அந்த சிவபக்தருடைய இலையில பரிமாறுவாங்க. அப்பொழுது அவர் சிவபெருமானாக தோன்றி, உங்க கஷ்டத்துல உணர்ந்து கூட விருந்தினர் உபசரிக்கிறீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, ஒரு அற்புதமான குழந்தையை உங்கள் மருமகள் ஈன்றெடுப்பாள், என்னுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும்னுட்டு அவர் ஆசீர்வாதம் போனதா ஒரு திருவிளையாடு. இதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இயல்பு தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம தேடி வந்தாங்கன்னு நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏதாவது செஞ்சுட்டாவது வந்து அட்டன் பண்ணுவோம், அது நம்முடைய இயற்கை. அதனால அவன் என்ன சொல்றார், சாவா மருந்தெனினும், அமுதமே உங்க வீட்டை தேடி வந்தாலும் வேண்டல் பால் அன்று, அது ஒரு பொருட்டா நினைக்காதீங்க. எப்போ விருந்து புறத்ததா தான் உண்டல், உங்களிடம் ஒரு விருந்தினரை வரும் பொழுது புறத்ததா, அவர்களை புறம் தள்ளிவிட்டு, அவர்களை விட்டு விட்டு தான் உண்டல், நான் மட்டும் சாப்பிடுறது, சாவா மருந்தெனினும் வேண்டால் பால் அன்று, அந்த ஒரு எனக்கு அமுதமே கொடுக்கிறதா இருந்தாலும் விருந்தினரை உபசரிக்காம நான் சாப்பிட மாட்டேன். ரொம்ப சீரியஸான விஷயம் இது, கொஞ்சம் ஜாலியா இருக்கு. நானு வாணியம்பாடியில அக்கௌண்டண்டா இருந்தேன். அப்போ மதிவாணன் ஒரு ஃபீல்ட் ஆபீசர், அவர் வீட்டுல இருந்து பெரிய டிஃபன் பாக்ஸ்ல வரும். மத்தியானம் நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் டைனிங் ஹால்ல. ஆபீசர் பொதுவா என்ன மத்த என்ன வேலை இருக்குன்னு மூணு ஆயிடும் சாப்பிடுறதுக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னு, வந்த உடனே கடகடான்னு எல்லா டிஃபன் பாக்ஸையும் திறந்து வச்சுட்டு, இதுல ஒரு விரல் வச்சு சப்புவாரு, அதுல ஒரு சாம்பார்ல ஒரு விரல் சப்புவாரு, ரசத்துல ஒரு சப்புவாரு, காயில ஒரு சப்புவாரு, எல்லாத்தையும் சப்பிடுவார். நான் பாப்பேன், இது என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்றானேன்னு புதுசா இருந்து. பேர் வேற மதிவாணன். ரொம்ப சந்தோஷமா நாங்க எங்க டிஃபன் பாக்ஸை திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே, ரொம்ப நல்லா இருக்கு உங்க வீட்டுல வாழைக்காய் பொரியல் போடுறதுக்கு, என்னோட கேட்காம எடுத்து போட்டுப்பார். மாம்பழத்தை தூக்கி அவர் இலையில வச்சுப்பாரு. நான் பார்த்தேன், இது என்னடா மனுஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு தானே சாப்பிடணும், இவர் அவர்ல எச்சில் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி எச்சில் எடுத்துக்கிறது, இதை வந்து ஒரு ஃபார்முலாவா வச்சிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், ஏன் சார் நீங்க எங்களதுல உரிமையோடு எடுத்து சாப்பிடுறீங்க, ஆனா நீங்க வந்த உடனே உங்களை எல்லாரும் எச்சில் பண்ணிடுறீங்க, நாங்க எப்படி சார் உங்க எச்சில சாப்பிடுறது அப்படின்னு கேட்பேன். அவர் என்ன சொன்னாரு, சார் எனக்கு நிறைய சாப்பிட்டு பழக்கம், எங்க வீட்டு இத்தனைக்கு பெரிய டிஃபன் பாக்ஸ், 4 அடுக்கு டிஃபன் பாக்ஸ், அது எனக்கு பத்துறதுல வீட்டுல சொன்னா வைஃப் திட்டுறா, அதனால உங்களுதுல எடுத்துக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா எனக்கு வந்தது உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனா சொன்னார். ஒரு நாள் நான் நினைச்சிட்டோ, இது ஸ்பெஷல் கேஸ் போல இருக்கு. சரி சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்தோம். அதனால மனித இயல்பு வெவ்வேறுதான் இருக்கலாம், ஆனால் நம்ம எது லட்சியமா வச்சுக்கணும், நம்ம டார்கெட் எது, நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமையை பார்த்து நம்ம மார்ச் ஆன் பண்றச்ச அந்த இமயமலை சிகரத்தை, எவரெஸ்ட் சிகரத்தை
அடையறச்ச என்ன வந்தாலும் சாதிக்கலான்னு நாம நடை போடணும். அதனால நாளைக்கு தேவதையே வந்து இந்த அமுதம் உனக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் கொண்டு வந்திருக்கேன், வேறு யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு கொடுத்தா கூட நோ நோ நோன்னு தலையை ஆட்டிட்டு வந்த விருந்தினருக்கு ஒரு சொட்டாவது கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். சரியா? செய்யலாமா? வந்த உடனே கப்புன்னு நமக்கு மட்டும் கேட்கக்கூடாது. அதிகமா நெடுமா நெஞ்சு எப்படி அவ்வைக்கு கிடைத்த நெல்லிக்கனி தனக்கு வேண்டாம் என்று அதிகமானுக்கு ஈந்ததை போல. இது ஒரு உதாரணம். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டல் பாலன்று. விருந்தினரை விட்டுட்டு நான் மட்டும் கொட்டிக்கிறேன் அப்படின்னா நீ மனுஷனே கிடையாது, நீ வந்து ஒரு மிருகம், நீ வந்து மற்றவங்களை அட்டென்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் வள்ளுவர் சொல்ற. அப்புறம் என்ன சொல்ற? வருவிருந்து வைகலும் ஓம்புவான். வைகலும்னு நாள் முழுக்க காலையில இருந்து தூங்குற வரைக்கும் வைகலும் ஓம்புவான். வாழ்க்கை பரு வந்து பாழ்படுதல் அன்று. பரு என்றால் வறுமை. தனக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கொள்ள முடியாத ஒரு நிலை. வருவிருந்து வைகலும் ஓம்புவான். தன்மை நோக்கி வரக்கூடிய விருந்தினர்களை வருக வருக என்று உபசரித்து தன் நாள் முழுதும் அவர்களை எதிர்நோக்கி காத்திருந்து யார் ஒருவன் வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற நிலை வராது. பாழ்படுதல் என்று, இன்று மட்டும் இல்லை என்றுமே பரு வந்து பாழ்படுதல் என்று. அவனுக்கு வறுமை என்று வேண்டாமை இல்லையே என்ற நிலை அவனுக்கு ஏற்படவே ஏற்படாது. வறுமை நிச்சயம் ஏற்படாது. அது நான் பல நிலைகளை பார்த்திருக்கேன். பல பேர் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். என்னடா எங்க வாழ்க்கையிலேயே பார்த்திருக்கேன். என்னடா பண்றது, யாரா கஸ்ட் வந்து என்னடா பண்றதுங்கிறப்ப எங்க இருந்தோ பணம் வரும், எங்க இருந்தோ பொருள் வரும். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல மட்டும் இருந்துச்சுன்னா அந்த உள்ளத்தினுடைய குரலை அந்த இறைவன், தட் கிரியேட்டிவ் எனர்ஜி, இட் ரெஸ்பான்ஸ். அதை ப்ராக்டிக்கலா பார்த்துருக்கேன். ஐயோ நாளைக்கு வர்றாங்களே, அண்ணாணிலாம் வந்துடுறாங்களே, அவள் என்ன பண்றது பார்க்கணுங்கிறப்ப யார் மூலமாவோ பணம் வரும். யாரோ ஃப்ரெண்டு வருவாங்க, சார் நான் பம்பாய்க்கு போயிட்டு இருக்கேன், ஒரு 2000 rupees வீட்டில் வச்சுட்டு போகிறது பயமா இருக்கு. அந்த காலத்துல ஐ எம் டாக்கிங் அபவுட் 1970s. இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், பத்திரமா பார்த்துக்கோங்க, அதுக்கு என்ன ஜோரா பார்த்துக்கிறேன், எனக்கு அடுத்த சம்பளம் வந்துடும், அதுக்கப்புறம் தான் வருவான்ட்டு அந்த 2000 வச்சுட்டு ஓட்டுவேன். யாரோ வந்தாங்கன்னா அவங்களை அட்டென்ட் பண்றது. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில பார்த்தது. அது போல வருவிருந்து வைகலும் ஓம்புவான். ஓம்புவானா உபசரித்து பார்த்து கொள்ளுது. அப்படி யார் ஒருவன் பார்த்து கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கை பரு வந்து பாழ்படுதல் என்று. என்றைக்குமே அவனுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற நிலை ஏற்படாது. இது வந்து இறைவனுடைய ஒரு சத்திய வாக்கு. இது பல பேர் வாழ்க்கையில பார்த்துருக்கேன். எப்படியோ ஒண்ணு அதுதான் பாக்குறேனே. நான் நிறைய பேர் இன்டராக்ட் பண்றச்சே எப்படிங்க இந்த சம்பாத்தியத்தை வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறீங்கன்னா, ஏதோ சார் கடவுள் காப்பாத்துறாரு சார், இல்லைன்னு இல்லை சார், ஏதோ ஒண்ணு வருது சார், சந்தோஷமா இருக்கேன் சார். இதுதான் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறது. அந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இந்த பிலோ பாவர்ட்டி கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்கிற நிலை வராது. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ இருக்கார் சார், கடவுள் பார்த்துக்கிறார் சார் அப்படின்ற வார்த்தை தான் வரும். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி என்ன சொல்றார்? அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும். செய்யாள்னா இங்க செந்தாமரை மலர் மேல் வீட்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி. லக்ஷ்மி கடாட்சம் உனக்குள்ள நிறைஞ்சிருக்கண்டாங்கிற. அதுவும் எப்படி? அகன் அமர்ந்து, அகன் அமர்ந்தன உளமாற உன்னை ஆசீர்வதித்து. செய்யாள் உரையும், உன்னுடைய இல்லத்தில் ஐஸ்வர்யம் பொங்கி பெருகும். எப்ப? முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். முகன் அமர்ந்துனா முகமலர்ச்சியோடு, முகமலர்ச்சியோடு வாங்க வாங்க வாங்க, ஷேர் அண்ட் கேர். உறுதியா தானே சொல்றேன். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணிக்கலாமே. மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுச்சு நம்ம குறையவே மாட்டோம். நம்ம எவ்வளவோ சாப்பிட்றச்சே மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றப்ப நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு ரொம்ப நம்ம இருக்கும். இது பிராக்டிக்கலா எல்லாரும் உணர்ந்துருக்கிறோமா இல்லையா? நம்ம ஒரு 4 தோசை சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, யாரோ வர்றாங்க, வாங்க சார் உட்காந்து சாப்பிடலான்னுட்டு அவர் மிஞ்சி மிஞ்சி போனா அவருக்கும் தயக்கம் இருக்கும்.
நேரம் கட்ட நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு இருந்தாலும் நம்ம கட்டாயப்படுத்தி அவர் சாப்பிட வைக்கிறோம். அப்ப நம்ம 2 தோசை சாப்பிடுவோம், அவர் 2 தோசை சாப்பிடுவார். இருந்தாலும் சார் ரொம்ப நிம்ம சந்தோஷமா இருந்தது சார், பிரமாதமா இருந்தது சார் சொல்றச்ச நமக்குள்ள அந்த நிறைவு ஏற்படுது, அவருக்குள்ள இந்த நிறைவு ஏற்படுது. எப்பொழுது மன நிறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுது உங்கள் வயிறும் நிரம்பி. இது பிராக்டிக்கலா நீங்க பார்க்கலாம். யாருடைய உடம்புல பிராண சக்தி அதிகமாகிட்டே வருதோ, when your prana goes on increasing, your physical requirement will be less and less. அதுதான் அது நீங்க உணரலாம். நீங்க ஏன்னா அந்த காலத்துல சன்னியாச தர்மத்துக்கு போயிட்டா காய் கறி மூலம் வாங்க. நீங்க கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வரைக்கும் தான் சாப்பாடு. வானப்பிரஸ்தாசிரமம் போயிட்டு சன்னியாச தர்மத்துக்கு வந்தா காய் கனி மூலம், சாப்பாடு கூட கிடையாது. காய்னா நீங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடிய காய் வர்க்கங்கள், கனி என்றால் பழ வர்க்கங்கள், மூலம் என்றால் வேர். வேர்னா கிழங்குகள் அது இது சாப்பிட்டுதான் இன்னைக்கு காலத்து கழிக்கணும்ட்டு அந்த காலத்துல சொல்லிட்டாங்க. இப்ப நடைமுறையே வேறு. டாமினோஸ் பிட்சா போலாமா, பிட்சா போலாமான்னு நினைக்கக்கூடிய காலம் தப்பு கிடையாது. ஆனா முன்னோர்கள் சொன்னதுன்னு காய் கனி மூலம். இதுல வந்து கனி நாங்க பிரேக்ஃபாஸ்ட் கனி தான், மற்றபடி 2 வழியும் நல்லா சாப்பிடுறோம். ஆக செய்யாள் உரையும் மகாலட்சுமி, அடடா நம்ம பையன் நம்ம அவனுக்கு வாரி வழங்கக்கூடிய செல்வத்தை மற்றவள் எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறான், இவன் என்ன அவன் பையன் அப்படின்னுட்டு முகன் அமர்ந்து, அகன் அமர்ந்து இல்ல முகன் அகன் அமர்ந்து உளமாற, இதோ இந்த பையனை கொடுக்கணுமே இல்லாம உளமாற இந்த பையனை நம்ம பார்த்துக்கணும்ட்டு உங்களுக்கு வேண்டிய அளவு செல்வம் தானாக வந்து சேரும் லட்சுமி அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தின் மூலமாக. அகன் அமர்ந்து செய்யாள் உரையும். உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சியம் இருக்கும் சார். லட்சுமி கடாட்சியம் என்ன சார்? ஐஸ்வர்யம்னா என்ன சார்? வெறும் ரூபா நோட்டும் தங்கம் வைரவமா? கிடையவே கிடையாது. நல்ல ஆரோக்கியம், நல்ல சந்தோஷம், மன நிம்மதி, முகமலர்ச்சி, மனம் விட்டு எல்லோரும் பேசி பழகக்கூடிய தன்மை, இதுதான் சார் உண்மையான குடும்பம். இந்த குடும்பத்துல அமைதி நிரம்பி இருக்கும், ஆரோக்கியம் நிரம்பி இருக்கும், அங்க சந்தோஷம் நிரம்பி இருக்கும், கிண்டலும் கூச்சலும் பேச்சுமா இருக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்தோம்னா அந்த காலத்து பாட்டு பாடுறது, காலேஜ் டேஸ் நம்ம எப்படி இருந்தோம், வேலையில எப்படி இருந்தோம், நீ ஒரு பாட்டு பாடு, நான் ஒரு பாட்டு பாடு, நீ ஒரு டான்ஸ் போட்டு பார்க்கலாம், இதெல்லாம் எங்க வீட்டுல ரொம்ப சகஜம். இந்த இருக்கிறக்கூடிய பக்கெட்டு, அந்த காலி டின்னு, இதுதாங்க மிருதங்கம். எங்க மதாளெல்லாம் காலிட்ட டப்பா பக்கெட்டை கவுத்து வச்சுட்டு அதை தாளம் போடுவான், நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன், அவன் பேத்தி வந்து விடுபா ஆடிட்டு அவன் விளையாடுவான். கடைசியில தூங்குறச்ச நிம்மதியா தூங்குவோம். இது எங்க வாழ்க்கையில பல வருடங்கள். நாங்கள் இப்பதான் நாங்க 2 பேர் வயசானாச்சு எங்களுக்கு. எங்களுடைய வானப்பிரசாசனம் வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு 10 பேர் வீட்டுல கூட்டிட்டா அன்னைக்கு ரொம்ப ஜோரா இருக்கும். மசால் தோசை தான் மெயின் கோர்ஸ் எங்க வீட்டுல. எங்க வீட்டுல ஒரு முறை ஒரு தீபாவளிக்கு திருவுண்டு எண்ணி மசால் தோசையும் 50 மசால் தோசை அந்த ஸ்டவ், கெரசின் ஸ்டவ்ல எங்க வீட்டு செஞ்சு அந்த தீபாவளி கொண்டாடி இருக்கு. எங்க வீட்டுல தனியா 50 மசால் தோசை பண்ணிருக்க. ஒரே ஆனந்தமும் சந்தோஷமும், எல்லாருமே ஷேரிங் அண்ட் கேரிங், சந்தோஷமா இருக்க சார். நிம்மதியா தூங்குவோம். அந்த பாட்டு விளையாட்டு, அந்த காலத்து காலேஜ் டேஸ், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம், ரொம்ப அழகான வாழ்க்கை. ஆக அந்த செய்யாள் அகன் அமர்ந்து உரையும், அதுதான் ஐஸ்வர்யம். அனைத்து ஆனந்தங்களும் பொங்கக்கூடிய அன்பும் அமைதியும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அகம், அந்த வீடுதான் சொர்க்கம். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் யாருக்கு? முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவானில். வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்று முகம் மலர்ந்து அவர்களை யார் ஒருவன் உபசரித்து அறவழியில் வாழ்க்கையை நடத்துகிறானோ அவனுடைய வீட்டில் தான் அந்த திருமகள் எப்பொழுதும் வாசம் செய்வாள். அந்த பாருங்க அழகா அப்படியே வர்றப்போ நம்ம இந்த இதெல்லாம் போயிடும். ஆமா, வரவிட்டதெல்லாம் பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள தானா வரும். அடுத்தது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்.
விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான். விருந்தோம்பின்னா வந்த விருந்தினர்களை உபசரிச்சுட்டே இருக்கார். மிச்சில் மிசைவான், இனி வரக்கூடிய மிச்சம் மீதி வரக்கூடிய விருந்தினர்களையும் வீடு, புலம்னா வீடு, எந்த ஒரு வீட்டுல ஒருவன் வந்த விருந்தினர்களை உபசரித்து எதிர்பார்த்து வரக்கூடிய விருந்தினர்களுக்காகவும் உபசரிக்க தயாராக எவனும் ஒரு வீடில் இடம் இருக்கிறதோ அங்கே வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. வித்தும்னா இங்க ரொம்ப அழகா, வித்துங்கிறது ஐஸ்வர்யம். அந்த வீட்டில் ஆனந்தம் நிலை பெற்றிருக்கக்கூடிய வித்து என்றால் ஆதாரம். ஒரு மரத்துக்கோ ஒரு செடிக்கோ ஒரு உயிர்ப்புக்கோ எது ஆதாரம்? வித்து. ஆக உன்னுடைய ஆனந்தத்திற்கு எது வித்து? ஐஸ்வர்யம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. உனக்கு எந்த குறையும் வராதுடா, ஐ ப்ராமிஸ். என்ன, இதுதான் உன்னுடைய ஆதாரம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. நீ நல்லா இருப்பேங்கிறது வேற வழியே சொல்லணுமா என்ன? என்ன, நீ எல்லாரையும் நல்லா பாத்துக்கிற, யாருக்கும் முக சொல்லிக்கிறது இல்லை, வாங்க வாங்க சொல்ற, அவர்களோட நீ வேண்டியதெல்லாம் பண்ற, நீ நல்லா இருப்ப சார். இது ஒண்ணு சார். நான் வேற டைமென்ஷனுக்கு போறேன். நீங்க எத்தனை பேர் வாழ்க்கையில முதல்ல பசி ஆத்துறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய பூர்வ கர்மா தீந்துட்டே வரும். இது எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. பிராக்டிக்கலா நான் ஒவ்வொருத்தரையும் கைட் பண்றது இருக்கு. உங்களுடைய வருமானத்துல 5% 10% உங்களுக்கு கிடையாது. மாசம் மாசம் வர வருமானத்தை தனியா ஒதுக்கி வச்சிருங்க. உங்களிடமிருந்து நிலை தாழ்ந்தவர்கள், இல்லாதவர்கள், அவர்கள் தேவைகளை அறிந்து நீங்க போய் செய்யணும். அப்போ நிச்சயமாக உங்களுடைய கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும். கீழே விழுந்து கால் உடையிறது, கை உடையிறது, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் கப்பம் கட்டுறது, போயிட்டு கீழே விழுந்து செராய்ப்போட போகும், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும். இது பிராக்டிக்கலா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் த பெஸ்ட் கைடன்ஸ் ஃபார் த கலியுகம். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த தீவினைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான தீர்வு இதுதான். மற்றவர்கள் வாழ்க்கையில் நம் நல்ல எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் அவர்களிடம் ஒரு அற்புதமான ஆனந்தத்தை விரிவாக்கத்தை உருவாக்குவது தான். அதுதான் அவர் சொல்றார், வித்துமிடல் வேண்டும் கொல்லோ. உனக்கு என்னடா ஆதாரம்? அது இருக்கவே இருக்கு. என்ன, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இருக்கிற விருந்தினர்கள் மட்டும் இல்ல, மிச்சில் மிசைவான், இனி வரக்கூடிய மிச்சம் மீதி இன்னும் வரக்கூடிய மற்ற விருந்தினர்களையும் உன்னுடைய வீட்டில் புலம், உங்க வீட்டில் உபசரிக்கிற அந்த இடத்துல ஐஸ்வர்யம் பொங்குங்கிறது சொல்லணுமாடா. நிச்சயமா நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு வள்ளுவர் வாயார வாழ்த்துகிறார். சித்தர்கள் வாக்கு, சத்குருக்களின் வாழ்த்து என்றைக்குமே வீணாக. எப்பவுமே பெரியவங்க வார்த்தை எப்பவுமே சத்திய வாக்கு. அது நிச்சயமா ஏதோ ஒரு வகையில வரும். வித்தும் இடல் வேண்டும் கொல்லணும். நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. நமக்கு நோய் நொடி இல்லாம இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா இருப்போம், நம்மை சார்ந்தவர்களும் ஆனந்தமா இருப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போனா, ஒருத்தர் மனம் சரியில்லாம மூஞ்சி உம்மும் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருந்தா நம்மளால நாம மட்டும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது முடியவே முடியாத காரியம். அது நம்முடைய இயற்கைக்கு எதிர்மாறானது. அதுதான் இங்க வள்ளுவர் சொல்றார். மிச்சில் மிசைவான் புலம் வித்துமிடல் வேண்டும் கொல்லும். உங்க வீட்டை தானே நிம்மதி வரண்டா, ஆரோக்கியம் வரண்டா. அதுக்கு நானு ஐ ப்ராமிஸ், நான் கேரண்டிங்கிறேன். திருவள்ளுவரை கேரண்டி கொடுத்துட்டாரு. என்னென்ன சொல்லுங்க. அடுத்தது, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. இது நம்ம நிறைய ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கோம். செல்விருந்து ஓம்பி, இருந்து அவர்களை உபசரித்து அவர்கள் விடைபெற்று போகக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் வாழ்த்துக்களை பெற்று வருவிருந்து பார்த்திருப்பான். இனி வரக்கூடிய விருந்தினர்களை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அறவழியில் நடக்கக்கூடிய அந்த குடும்பமானது நல் விருந்து வானத்தவர்க்கு மறுமையிலும் நீங்கள் ஒரு அற்புதமான ஆனந்தமான நிலையில் இருப்பீர்கள் என்று வள்ளுவர். இதெல்லாம் பையன் கேட்கிறான். சரிப்பா, நீ எப்படி சொல்றிய அப்படியே நான் செய்யறேன். நிச்சயமா யாரையும் புண்படுத்த மாட்டேன், அறவழியில் பணம் சம்பாதிப்பேன், அன்பு வழியில் இருப்பேன், நம்மளை தேடி வரவங்களுக்கு நான் நிச்சயமா வேண்டியதெல்லாம் செய்வேன்ப்பா, நீ கவலையே படாத
அப்படிங்கிறப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நல்ல பிள்ளைய பெற்றிருக்க நாம அப்படின்ட்டு சொல்லிட்டு, இன்னும் பாருடா, இன்னும் மேல என்னென்ன பண்ணணும்னு இருக்கு சொல்லுப்பா, நானும் கேட்கிறேன் அப்படிங்கிறான். இணை துணைத்து என்ப ஒன்று இல்லை, இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இது கொஞ்சம் அன்வயப்படுத்தணும். வேள்வி பயன் இணை துணைத்து என்பது ஒன்றுமில்லை. இப்போ ஒரு யாகமோ இல்ல ஒரு வேள்வி செய்யறச்சே அது கர்த்தான்னு ஒருத்தர் உட்காரணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஜமான் அந்த எஜமான் ஒருத்தர் உட்காருவார். அது மட்டும் இல்லாம சங்கல்பம் எடுத்துப்பாங்க. அந்த வேள்வி செய்யறச்ச, யாகம் செய்யறச்ச எனக்கு இன்னும் நிறைவேறண்டு ஒவ்வொருத்தரும் மனசுல ஒரு பிரேயர், அதுதான் சங்கல்பம் எடுத்துக்கிறதுட்டு. அதுதான் வேள்வி பயன் இணை துணைத்து, இன்ன மாதிரி பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறான். என்பது ஒன்று இல்லை. நீ விருந்தோம்பி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையே ஒரு யாகத்தை போன்றது. நீ சங்கல்பமும் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த கடவுள் இங்க எல்லாரும் வாரி கொடுப்பார். வேள்வி பயன் இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை. ஏன்? விருந்தின் துணை துணை. யார் விருந்தினராக வந்து உபசரிக்கப்பட்டார்களோ துணை துணை, அவர்கள் தகுதிக்கான அளவே அதன் பலன். இது நல்ல கொஞ்சம் உன்னிப்பா நம்ம பார்த்துக்கணும். நம்மள விருந்தினர் வந்தாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன பொருளை கூட, ஆஹா ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க, ஆனந்தமா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. ஏதோ பார்த்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுகிறவங்க இருக்காங்க. என்னமோ போனோம், சாப்பிட்டோம், வந்தோம் அப்படி சொல்லக்கூடிய இருக்காங்க. வள்ளுவர் சொல்றார், அது அவரவர்களுடைய தகுதி, அது அவரவர்களுடைய அனுபவம், அது அவரவர்களுடைய தனித்தன்மை, அது அவர்களுக்கான வினை பயன், வேள்வி பயன். ஆனா உனக்கு அதை பத்தி கவலையே வேண்டாம். ஏன நீ செய்யக்கூடியது ஒரு யாகத்திற்கு சமானம். சார் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சார். இப்போ இது இயல்பு இல்லையா? நம்ம வீட்டுல யாரும் சாப்பிட்டு போறாங்க, என்னங்க ரொம்ப நல்லதுங்க, ஏதோ வந்தேன் நான், ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க, ஆமா வரமா போயிட்டு வரேம்மா, அண்ணன் கண்டிப்பா மறுபடியும் அப்பப்போ வாங்க அண்ணன் அப்படின்னு வீட்டுல சொல்றாங்க. ஆமாய்யா வந்து போயிட்டே இருயான்னு நம்ம சொல்றோம். அது ஒரு சந்தோஷம். சரிப்பா வந்தேன் பார்த்தேன் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லுவார் உங்க மாமாவோ யாரோ ஒருத்தர். சரி போயிட்டு வாங்க மாமா, ஆமா வரமா அப்படின்னு போவாங்க. மனசுல என்னையா மனுஷன், ஒரு நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம், பெரிய மனுஷன் என்ன வந்தா வராதான் போயிட்டு வர மாட்டேன், வரட்டு வேதாந்தமா கத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும். மனித இயல்பு. கூடவே வாங்க, உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணிக்கோங்க. இன்னும் சில விருந்தினர்கள் வருவாங்க, மூக்கு பிடிச்சி சாப்பிடுவாங்க. என்னங்க பின்ன காரம் ஜாஸ்தியா இருந்தது போல இருக்கு, இவ்வளவு காரெல்லாம் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஆகாது, பிபி வந்துடும், டயபெட்டிஸ் வந்துடும், அதெல்லாம் சக்கரை காரம் எல்லாம் கம்மி பண்ணி. வயசாகுது இல்லையாயோ, உனக்கும் வயசாகுதியா, ஏன் உடம்பு பார்த்துவேன். மூக்கு பிடிப்ப சாப்பிட்டுருப்பான். எங்க வீட்டுல கஷ்டப்பட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டுருப்போம். காரம் கொஞ்சம் குறைச்சி போட்டுதான் நல்லா இருந்திருக்கும். சரி உடம்ப பார்த்துக்கோ, ஏன் இப்படி ஈர்க்குச்சி மாதிரி ஆகி போயிட்டேன், முதல்ல நல்லா இருந்தியே, உடம்பு என்ன சரியில்லையா? நான் நினைப்பட மனுஷா, வந்தியே சாப்பிட்டியே போக வேண்டியது தானடா, ஏன்டா நீ வாழ்த்த தான் செய்யல, கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கலாம்னு நினைச்சுப்பேன். எங்க வீட்டுல மூஞ்சி சின்னதாகிட்டு, என்னங்க வந்தாங்க ஃப்ரெண்டு சொல்லி கூட்டு வந்தீங்க, அவர் இல்லாதத பொருளா சொல்லிட்டு இருக்கிறார், இது வேற, சரிப்பா வரம்பா அப்படி போயிடுவாங்க. என்னடா இந்த ஆளு இப்படி. இன்னும் சில விருந்தினர்கள், எங்க வீட்டுக்கு வந்த விருந்தினர்களே என்ன பண்ணுவாங்கன்னு, எங்க வீட்டுல இருக்க வார்ட்ரோபை பார்ப்பாங்க. சில பேர்லாம் இருப்பாங்க, வார்ட்ரோபை திறந்து பார்ப்பாங்க, புக்ஸ் எல்லாம் திறந்து பார்ப்பாங்க, அடுக்கலைக்கு போய் எல்லாம் திறந்து பார்ப்பாங்க. என்ன அவனுக்கு என்ன சம்பளம் வருது, இன்னும் ப்ரமோஷன் வரல, என்ன நீ ஒழுங்கா பார்த்தாதான். இது ஒண்ணு. அவங்க அத்த இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஜோரா இருக்குது, பர்மிஷனே வேணாம், எடுத்து மேல போட்டு பார்ப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், இதை எடுத்துட்டு போறேன்னு அர்த்தம். எங்க வீட்டுல இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆசையா வச்சிருப்பாங்க. அவங்க ஆசையை எடுத்துக்கிறச்சு வேணாம் சொல்ல முடியும், நம்மன்னு இருப்போம். அதான் இந்த படம் எடுத்துக்கிறத உரிமை வேற.
எடுத்து டக்கு பொட்டியில வச்சுக்கோ, பையில வச்சுக்கோ. இந்த மாதிரி சில விருந்தினர்கள் எல்லா கேஸையும் பார்த்திருக்கிறேன். திருவள்ளுவர் சொல்றார், விருந்தின் துணை துணை. விருந்தினருடைய இயல்பு என்னென்ன தகுதி அவர்களுக்கு வாய்ந்திருக்கிறதோ அதுதான் அவர்கள் உன்னுடைய விருந்தோம்பலால் அடைந்த பயன். அதை பத்தி நீ கவலைப்படாத. ஏன்ன இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை. நீ செய்றியே அந்த ஒரு விருந்து, அது ஒரு வேள்விக்கு சமம், அது ஒரு யாகத்திற்கு சமம். மனிதர்களாக இருந்து அவர்கள் வேண்டுவது அவரவர்களுடைய நிலையை பொறுத்தது. அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ ஒரு யாகத்தையே பண்ணி முடிச்சுட்டு இருக்க, அதற்கான பலனை இறைவன் உனக்கு தக்க சமயத்தில் கொடுப்பான். இணை துணைத்து என்பது ஒன்றும் இல்லை, வேள்வி பயன். நீ செய்யறது சாதாரண விருந்து இல்லை, ஒரு வேள்வி பயன். ஒருத்தரை பசி ஆத்துற, அவங்க மனசுக்கு நிம்மதியை தர்ற, அவங்க அவருடைய ஆறுதலா பேசுற, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குற ஒரு யாகமா பண்ணிட்டு இருக்க. அதுக்குள்ள ஆவாகனம் பண்ணிட்டு இருக்க. வயிற்று பசி ஆத்துற, உள்ளத்து பசியா ஆத்துற, சந்தோஷமா இருக்கிற. அதனால இணை துணைத்து என்பது ஒன்றுமில்லை. நான் எவ்வளவு பெரிய வேள்வி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், கவலையே படாது. அத பகவான் பார்த்துப்பார். விருந்தின் துணை துணை. அத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போனாலும் அவங்க தகுதிக்கேற்ற உன்னுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட பாராட்டினாலும் சரி, பாராட்டாக்காட்டியும் சரி, கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, கோவிச்சுக்கிட்டாலும் சரி, அதை பத்தி மகனே நீ கவலைப்பட. சார், எப்பேற்பட்ட திருக்குறள் சார்! இது வரைக்கும் திருவள்ளுவர் சொல்லிட்டு வந்துட்டு நம்ம தட்டி கொடுக்குற. ஏன்னா அவர் அப்பா ஸ்தானத்துல இருந்து வள்ளுவர் பேசுற. அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல எத்தனை வகையான ஜனங்க இருக்காங்க. இதுல ஒரு அழகான ஜென் கதை சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. ஒரு ஜென் மாஸ்டர், இது ஜென் என்டையர்லி டிஃபரெண்ட், அதனால இந்த ஆங்கிள் வந்துடாதீங்க, இது வேற ஆங்கிள் பாருங்க, என்ன மனசுக்கு வருது சொல்லிட்டேன். அந்த ஜென் மாஸ்டர் போவார். அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன், ஐயோ ஜென் மாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னுட்டு அவரை வீட்டுக்கு வச்சு பலமான விருந்து கொடுக்குறார். அவங்க ஜென் மாஸ்டருடைய சீடர்கள்லாம் சப்பு கொட்டிட்டு சாப்பிடுறாங்க. ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ்ன்னு சாப்பிட்டுட்டு எல்லாரும் கையை கழுவிக்கிட்டு இவர் ஜென் மாஸ்டர் சீரியஸா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்புற. அந்த ஊர்ல இருந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இவ்வளவு லட்சக்கணக்கா செலவு பண்ணி இவ்வளவு பெரிய விருந்து வச்சிருக்கேன்னு நல்லா இருக்குன்னு வார்த்தை சொன்னா குறைஞ்சு போயிடுவாரா இந்த மாஸ்டரு அப்படின்னுட்டு அவருக்கு கொஞ்சம் வருத்தம். அந்த மாஸ்டருடைய பிரதம சீடர்கிட்ட போயிட்டு, என்னங்கோ வீட்டுல எல்லாம் வந்து சாப்பிட்டீங்க, உங்க மாஸ்டர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரா, ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. இவனும் பயந்து போயிட்டு ஜென் மாஸ்டர் கிட்ட, என்னங்க அவர் இவ்வளவு விருந்தெல்லாம் படிச்சிருக்காரு, ஒரு நல்ல வார்த்தை அவர் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கூப்பிடுவனே அண்ணாரா, வந்தாரா, நமஸ்காரம் பண்ணிட்டாரா, சுவாமி விருந்தெல்லாம் ஜோரா இருந்ததா, நல்லா இருந்தது, செத்துப்போ அப்படின்னாரா. அவருக்கு ஒரே ஷாக், என்ன மனுஷன் வாயில நல்ல வார்த்தையே வராதா, செத்து போங்கிறானே. ஜென் மாஸ்டர் கிடுகிடுன்னு போயிட்டாராம். இவர் பிரதம சீடர் கிளம்பி போறார். என்னையா ஜென் மாஸ்டர்ங்கிற அந்த மனுஷன் வாயில நல்ல வார்த்தையா வராதா? அப்ப சொல்றாரு, ஏய் அவருடைய ஆசீர்வாதம் எப்பேற்பட்டதுன்னு உனக்கு தெரியாதுடா மடையா. ஜென் மாஸ்டர் புரிஞ்சுக்கணும்னா தனி புத்தி வேணும். நீ உயிரோடு இருக்குச்சே, உன்னுடைய மகனோ மகளோ பேத்தியோ இறந்து போனா அதுக்கு ஈடான துன்பம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்தந்த காலத்துல அந்தந்த பரம்பரை போய்கிட்டே இருக்கணும். உனக்கு வயசாச்சுன்னா நீ போகணும், உனக்கு அப்புறம் தான் உன் மகன் போகணும், உனக்கு அதுக்கப்புறம் தான் பேரன் போகணும். நீ உயிரோடு இருக்குச்சியே, நீ ஆசையோடு எடுத்து கொஞ்சம் நான் பேரன் போனான, அதை விட கொடுமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உண்டா இல்லையாங்கிறாரு. ஐயோ ஆமா சாமி, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, இது தெரியாம போயிட்டாடா மடையா. நீ மத்தவாள் ஆசீர்வாதம் காலகாலத்துல போய் சேரணும், அதான் நீ செத்துப்போன்னு சொன்னாரு. நீ செத்துப்போன்னு சொன்ன அர்த்தம், உன்னுடைய வம்சாவளி தக்க காலத்தில் போய் பொருள்டா, அதான்டா ஜென் மாஸ்டர். ஒரு அற்புதமான ஜென் கதை, பல பேர் வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கு. சார் நல்லா வளர்த்த சார் பையன், நல்ல வயசு சார், கல்யாணத்துக்கு நின்னான் சார், தொப்புன்னு போய் சேர்ந்தா சார், எதுக்குடா இத்தனை சொத்துலாம் சேர்த்து ஒண்ணுமே புரியல, அழுதவெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதான் இந்த ஜென் கதை இந்த பொருத்தமா வருது, அதனால சொன்னேன். அதனால ஜென் கதைகள் எப்பவுமே ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கு. ஒரு புல்லும் மூங்கிலும் வளருது, அந்த புல்லை பார்த்துட்டு சீக்கிர
அப்ப சீடன் சொல்றான், ஆஹா புல் எவ்வளவு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க, இந்த மூங்கில் வளரவே இல்லைங்க. ஜென் மாஸ்டர் சிரிப்பார், சிரிச்சுட்டு போயிடுவார். ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த மூங்கில்லாம் நிற்கும். அப்ப ஜென் மாஸ்டர் சிரிப்பார், உன் புல்லு எங்கடா அப்படிம்பார். இது ஒரு அற்புதமான ஜென் கதை. தோன்றிற் புகழோடு தோன்றுக அங்கிலார் தோன்றலி தோன்றாமை நன்றி. அற்புதமான திருவள்ளுவருடைய வார்த்தைகள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது போல ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கு. இப்ப வரலாம், வேள்வி பயன் இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை. அடே, நீ செஞ்சது எப்பேற்பட்ட யஜ்யம் உனக்கு தெரியாதடா. அம்பாள் காத்துட்டு இருக்க உனக்கு கொட்டி கொடுக்க. இவன் சாப்பிட்டு போனவன்ல அவன் எதை அனுபவிச்சாலும் போய் சேரட்டும், அவன் கமெண்ட்டை பத்தி நீ கவலையப்படாத அப்படின்னு வள்ளுவர் சொல்றச்சுதான் ஒரு பரம திருப்தி வருது. ஓ சரிங்க சாமி, நீங்க சொன்னா கரெக்ட். அதனால அறவழியில் ஈட்டிய பொருளை அன்பு வழியிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்களை எதிர்பார்ப்பு இல்லாமல் உபசாரம் பண்ணு, அதுதான் உன்னுடைய தர்மம் அப்படிங்கிற. அதுக்கு அடுத்தது, பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர், விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர். பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர். இது எத்தனை பேர் வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். பரிந்து ஓம்பி பற்று அற்றேன். சாமி, ஒரு காலத்துல ரொம்ப பணம்லாம் இருந்தது, அப்போ வர்றவங்களதான் நான் ஏச்சு பேச்சு பேசி மூஞ்சி காட்டி வெளியே அனுப்பிச்சிட்டேன். ஆனா என்ன வாழ்க்கை வாழ்ந்ததுன்னு எனக்கே புரியல சாமி. இப்போ ஒரு 10 பேர் கூட நான் தேடி வர மாட்டேங்கிறாங்க. பரிந்து ஓம்பி வரக்கூடிய விருந்தினர்களை உபசரித்து பற்று அற்றேன். இந்த பொருள்கள் தான் நிஜமானவை, நிலைத்தவை என்று இத்தனை நாள் நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை விட்டு அவர்களை நான் உபசரிப்பதை மறந்து விட்டேன். வேள்வி தலைப்படாதவர், விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர். விருந்து ஓம்பது ஒரு யஜ்ஞம் என்று நீங்க தான் சொன்னீங்க. அது அந்த சின்ன வயசுல எங்களுக்கு தெரியல. விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர். உரிய காலத்துல இன்னொன்னு முக்கியங்க, பசிக்கிறப்ப தாங்க சாப்பாடு தரணும். நல்லா விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. எப்போ பசிக்குதோ அப்பதான் அவங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தரணும். அதுதான் காக்கை கரவா கரைந்துண்ணும் மாக்கமும் அன்ன நீராக்கை உள்ள. எப்போ ஒருத்தருக்கு வேணுங்கிறாங்களோ அப்பதான் பசியறிஞ்சு தான் உணவு தரணும். அதுதான் வள்ளுவர் இங்க சொல்றார், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதவர். உரிய காலத்தில் விருந்து ஓம்புதலை ஒரு யஜ்ஞமாக கருதி வாழ்வின் அறவழியாக கருதி அன்புடன் செய்யாதவர்கள் பரிந்து ஓம்பி பற்றற்றே. பின்பாடு சாகர காலத்துல சங்கரானா பிரயோஜனம் கிடையாது. நல்ல சாம்பாத்தியம் ஆகக்கூடிய தகுதியில் இருக்கணும். அப்ப அன்புடன் அது ஒரு வேள்வி மாதிரி விருந்தோம்பலை நடத்தணும். அப்பதான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். கடைசி காலத்துல பற்றற்றேம் பரிந்தோம்பி ஐயோ செய்யாம போயிட்டவன் வருந்தி பிரயோஜனமே கிடையாதுன்ட்டு முன்னாடி சொல்லிட்டாரு. நீ செஞ்சது ஒரு வேள்விடா, உனக்கு குறையே வராதுடான்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார். இங்க ஏய் செய்ய வேண்டிய காலத்துல செய்யாம தூங்கிக்கிட்டு இருந்துட்டு இப்ப வந்து கேக்குறியா போடா மடையா அப்படி திட்டமும் செய்யற. எவ்வளவு அழகான அந்த வேற்றுமை பாருங்க. அதாவது செய்யறவங்க எப்படி உச்சக்கட்டத்துல தலையில வச்சுட்டு உச்சி முகர்ந்து எப்படி கொஞ்சறாரு வள்ளுவர், அதே செய்ய வேண்டிய காலத்துல திரஸ்காரம் பண்ணிட்டு வாழ்நாட்களை வீணாக்கள் ஆக்கி விட்டு இப்ப பண்ற குதிகிரிய உருப்படவையாடான்னு திட்டமும் செய்யற. சார் அற்புதமான திருக்குறள். ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே விருந்தோம்பலை வந்து புட்டு புட்டு வைக்கிற, ரொம்ப அழகு. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. இப்ப திட்டத்தை ஆரம்பிச்சிட்டார். செய்யற காலத்தை செய்யாம இப்போ வந்து கேட்கிறடா மடையான்ற. இங்க உடமையுள் இன்மை விருந்தோம்பல். உடைமை உன்னுடைய சகல சௌபாகியங்கள், காரு பங்களா கூட கூபுரங்கள் மனைவி மக்கள் இத்தனை பேரும் உடைமை. இன்மை இவங்கெல்லாம் இருந்தும் இல்லாத ஒண்ணுதான்டா. விருந்தோம்பல் ஓம்பா மடமை. வந்தவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை கேட்டு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்காம அனுப்பிச்சிட்டிய மடையா, உன்னை என்னன்னு சொல்லி திட்டுறது, நீ எதுக்குமே உருப்பட மாட்ட. முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, உன் வாழ்நாள வீணாண்டாக்கிட்ட திட்டாரு. அதுக்கு முன்னாடி யார் வந்து போனாலும் கவலைப்படாதுடா, நீ அற்புதமான யஜ்யம் பண்ணிட்டு இருக்கான்னு பாராட்டுறாரு. இங்க இத்தனை செல்வத்தை வச்சு என்னடா பிரயோஜனம்? ஏய் ராட்சசா,
நீ செய்ய வேண்டிய அந்த ஒரு வாய் உணவு கூட கொடுக்காம கஞ்ச பிசுனாரியா இருந்து என்னத்தடா கண்ட நல்ல கிழிக்கிற. உடமையுள் என்மை, இத்தனை செல்வம் உடமையை வச்சு என்னடா பிரயோஜனம்? விருந்தோம்பல் ஓம்பா, வந்த விருந்தினர்களை உபசரிக்காமல் வாழ்ந்து விட்டாயே மடமை. உன்னுடைய அறியாமையை என்ன சொல்றது? உன்ன மாதிரி மடையன் ஒருத்தர் 2 பேர் இல்ல, உலகத்துல நிறைய மடையனுங்க இருக்காங்க. மடவார்கண் உண்டு. சரி, என்ன அருமையான திருக்குறள். இந்த மாதிரி மடையர்களும் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு திருவள்ளுவர் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறாங்க. கண்டிக்கவும் செய்யறாரு, அதே நேரத்தில் கொஞ்சிக்கவும் செய்யறாரு. அதுதான் ஒரு அம்மா, அதுதான் ஒரு சித்தர். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையம் விருந்து. அற்புதமான அந்த அனிச்ச மலர் நம்ம வாசனை பார்த்தாலேயே அந்த மூச்சு காற்றுடைய வெப்பத்துல அதை எதிர் சுருங்கி போயிடும். அனிச்ச மலர் மோப்ப குழையும் அவ்வளவு மென்மையானது. அதை விட மென்மையானது விருந்தோம்பல். உன்னை தேடி யார் வருவாங்க? வேலை இல்லையா வருவாங்க. உன் மேல அன்பு வச்சிருக்கிறவங்க, உன் மேல உரிமை வச்சிருக்கிறாங்க. நம்ம பையன், நம்ம பேத்தி, நம்ம அக்கா, நம்ம தங்கன்னு வர்றாங்க. இல்லகட்டி அவங்க ஏதோ பெருசா உங்ககிட்ட எதிர்பார்த்து வரல. இது பிராக்டிக்கலா பார்க்கலாம். நம்ம வீட்டை தேடி வர்றாங்கன்னா உங்க மேல ஒரு உரிமை வச்சிருக்காங்க, ஒரு அன்பு வச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன, உங்க முகமே அது காட்டி கொடுத்துடும். கதவை திறந்தோட வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா என்றது ஒரு வகை. உடனே வாங்க ரெண்டாவது, வாங்க என்றது மூணாவது. ஆக உங்களுடைய முகபாவமே, உங்கள் வார்த்தைகளே உங்க விருந்தோம்பலை சொல்லிடும். அதுதான் என்ன சொல்றார்? முகம் திரிந்து. உங்க முகபாவத்துல கொஞ்சம் மாற்றம் இருந்தா கூட நோக்க, முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. விருந்து அப்படியே சுருங்கி போயிடும். எங்கன்னா ஹோட்டல்ல லாட்ஜில் தங்கிட்டு போயிருக்கலாமேடா, இவனை தேடிக்கிட்டு டாக்ஸில எவ்வளவு தூரம் வந்தேன்னு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நல்ல ஒரு லாட்ஜ் இருந்துச்சு. என்ன ஒரு நைட்டு மிஞ்சி போனா 2500 ரூபாயா? போயிருக்கல. மடையனை தேடிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் வந்தானே, அடுத்த முறை கிட்ட மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அற்புதமான திருக்குறள். மோப்ப குழையும் அனிச்சம். அந்த மென்மையான மலர் மூச்சு காற்றின் வெப்பத்திலேயே பொழிஞ்சு போயிடும். விருந்தினர்கள் அதை விட மென்மையானவர்கள். நோக்க குழையும் விருந்து. முகம் திரிந்து, உங்க முக பாவம் கொஞ்சம் மாறிச்சுன்னா கூட அவங்க மனசு புண்பட்டுடும். அதனால விருந்தோம்பல் என்பது ஒரு யாகம் செய்வதற்கு சமம். இதை என்றைக்கு மறந்து விடாதங்கிறப்ப அவங்க பையன் நல்லா உள்வாங்கிக்கிறான். அப்பா மறைமுகமா திருவள்ளுவர் மாதிரி திட்டிட்டு இருக்கிறாரு. அதே போல வந்த விருந்தினர் பத்திரம் பார்த்து கூட சொல்லியிருக்கிறாரு. நம்ம மேல அன்பு வச்சவங்க தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையை உங்கள் வழியிலேயே நீயும் அம்மாவும் எப்படி இருந்தீங்களோ அது போலவே இருந்து எல்லாரையும் உபசரிச்சு அன்புடன் பார்த்துப்பா. இட்ஸ் அ ப்ராமிஸ். அவங்க அப்பா சொல்றார், கவலையே படாதடா கண்ணு. அவர் சொல்லிட்டாரு, செந்தாமரை உரையும் அந்த திருமகள் என்னைக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு உன்கிட்டயே இருப்பான்ட்டு வள்ளுவரே சொல்லிவிட்டார். இதை விட வேற என்னடாங்க? இதுதான் விருந்தோம்பல். ஆக விருந்தோம்பல் என்பது நமக்குள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும், மிகப்பெரிய ஒரு இறைவனுடைய கருணையையும் ஆசீர்வாதத்தையும், மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையும், வாழ்க்கையில் பல நிலைகள் இருந்தாலும் நம் நிலை தெரியாமல் இருக்க வேண்டும். என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். வேண்டியவன் வேண்டாதவன் யார் நம்ம வீட்டு வாசலை தேடி வர்றாங்களோ, அவங்க வந்து இருக்காங்களோ, அவங்களுக்கு வேண்டியதை செய்யறச்ச நம்முடைய வாழ்க்கையே ஒரு யாகமாக, ஒரு யஜ்யமாக அமையும். அப்பொழுது நம்முடைய தேவைகளுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் வராது. இது அனுபவத்தால உணர்ந்து வந்த இல்லைங்கிற நிலைமை நமக்கு எந்த காலத்திலையும் வராது. நம்முடைய தேவைகள் நம் வாசல் தேடி வந்து பூர்த்தி செய்யப்படும். எப்படியோ நிச்சயம் நடக்கும். அதை பத்தி எந்த விதமான ஒரு கவலையும் ஐயப்பாடும் நமக்கு கிடையாது. ஆக மக்கள் பேர் சொன்ன அதுக்கப்புறமா அன்புடைமை. அன்புயோட எப்படி பண்ணோம்? வந்தவங்களை வான்னு சொல்லணும். யார் வருவாங்க? நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறவங்க, உரிமை வச்சிருக்கிறவங்க. இவன் பார்த்தா வான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன நல்லா நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு அவர் போய் நேர்ல பார்த்துட்டு வரலாமே, போய் பார்த்துட்டு நம்மளை தேடிட்டு வருவாங்க. எத்தனை பேர் என்ன பார்த்துட்டு வந்திருக்கார்? சார் அன்னைக்கு உங்க பேச்சு கேட்டேன் சார்,
உங்களை பார்த்துட்டு போறான்னு வந்தா சார். என் மேல ஒரு அபிமானம் இருக்கிறதுனால தானே வர்றாங்க. அவங்களுக்கு என்கிட்ட வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதை நம்ம மதிக்கணும். அதை மதிச்சு அதை உணர்ந்து நம்ம உபசரிக்கிறச்ச நீ காசு பணம் தர வேண்டாம். ஒரு நல்ல ஒரு முகத்தை நல்ல முகமலர்ச்சியோட பண்ணாலேயே நம்ம ஒரு யஜ்ஞம் பண்ண யாகம் பண்ண ஒரு நிறைவு நமக்கும் வரும், அவங்களுக்கு வரும். த தம்ப் ரூல் இஸ் அவங்க வெளியே போறச்ச ஒரு சந்தோஷத்தோட ஒரு நிறைவோட போகணும். அதுதான் உண்மையான விருந்தோம். அதற்கு நம் எண்ணங்களால் வார்த்தைகளால் செயல்களால் ஒருத்தர் விருந்தினருக்கு ஒரு விரிவாக்கத்தை தர. அது மட்டும் பண்ணிட்டோம்னா நீத்தார் பெருமை நிலை தானாக நமக்கு வந்து வாய்க்கும். அனுபவம் இது, அனுபவத்தால் பேசிட்டு சந்தோஷமா பண்ணுங்க, நிறைவா பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க, ஹாப்பியா பண்ணுங்க. உங்க தேவைகளுக்கு குறையவே வராது. எங்கிருந்தோ யார் மூலமாவோ வரும். இன்னும் நிறைய அனுபவங்களை பேசலாம். மணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரியா? அடுத்த அதிகாரத்துக்கு நாம அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. Yes. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. Thank you, sir. Jai Gurudev. Jai. Jai. Jai.